திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்டா சார் நான் சொல்றது? திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை, எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எஸ்ஐஆர் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் எஸ்ஐஆருக்கு நீங்கள் விதித்திருக்கிற காலக்கெடு, கொடுத்திருக்கிற டைம், நீங்கள் அறிவித்திருக்கிற கால சூழ்நிலை இதுதான் தவறு என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. கடந்த இப்போ ஒரு பேசுகிற போது அதிமுகவை சார்ந்த தோழர் பேசினார், 8 முறையா 10 முறையான உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நடந்தது. 2002 எஸ்ஐஆர் நடக்கலையா? நடந்தது. ஆமா, இப்போ நடக்காது. அப்ப ஏன் எதிர்க்கவில்லை, இப்பொழுது ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படிலாம் கேட்குறாங்க. 2002 எஸ்ஐஆர் நடக்கிற பொழுது 2002 முதல் 2005 வரை 3 ஆண்டு காலம் இடைவேளை டைம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு உடனே சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கலையே, 12 மாநிலங்களுக்கு அறிவித்திருக்கிறோம், குஜராத்துக்கு அறிவித்திருக்கிறோம், மத்திய பிரதேசக்கு அறிவித்திருக்கிறோம், அசாமுக்கு அறிவித்திருக்கிறோம். நான் குஜராத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது, மத்திய பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது? உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த 30 நாளில் எப்படி 60 கோடி 6 கோடி மக்களுக்கு நீங்கள் விண்ணப்பத்தை வழங்குவீர்கள்? எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் எஸ்ஐஆரை செய்யுங்க. எஸ்ஐஆரை செய்ய சொன்னதே திமுக தான். இந்த வாக்காளர் பட்டியலை சரிப்படுத்தணும், மரணம் அடைந்தவர்களை நீக்க வேண்டும், டபுள் என்ட்ரியை நீக்கணும், போலி முகவரியை நீக்கணும், வாக்காளர் பட்டியலை சரி பண்ணித்தாங்கன்ட்டு 20 வருஷமா தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் சட்டமன்ற தேர்தலுக்காகவும் கூட்டத்தை கூட்டுகிற போதெல்லாம் திமுக பிரதிநிதிகள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப எங்க வேண்டாம், நாங்கள் வேண்டான்னு சொல்லவே இல்லை. இதுக்கு தேர்தல் ஆணையமே தயாராகல, இதைத்தான் திமுக சொல்லுகிறது. தேர்தல் ஆணையருக்கும் அது கீழே இருக்கிற ஊழியருக்கு சரியான பயிற்சி வழங்கப்படவில்லை. 6 கோடி விண்ணப்பங்களை நீங்கள் எப்படி 30 நாளும் விநியோகிப்பீர்கள்? 6 கோடி விண்ணப்பங்களை எப்படி 30 நாள் நீங்கள் பெறுவீர்கள்? 6 கோடி விண்ணப்பம் நீங்க கொடுக்கணும்னா ஒரு ஓட்டுக்கு 2 விண்ணப்பம் தராங்க, 2 விண்ணப்பம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. நீங்க 14 பேரத்தால எவ்வளவு விண்ணப்பம் அச்சடிக்கணும்? நீங்க 12 கோடி விண்ணப்பங்கள் அச்சடிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் என்னைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் அறிவிச்சது? அறிவிச்ச 15 நாளில் நடைமுறைப்படுத்துனீங்க. இந்த 15 நாள் தேர்தல் ஆணையம் தயாராயிடுச்சா?